அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான பரக்கத் வாய்ந்த துல்ஹஜ் மாசத்துல நம்ம இருக்கோம். சுப்ஹானல்லாஹ். பிறை தெரிந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாள், இந்த இரவுல செய்யக்கூடிய பாக்கியம் நிறைந்த, இன்னும் உதவிகள் ஓடோடி வரக்கூடிய, நாம் மனதில் நினைப்பதை நம்மிடம் இழுத்து கொண்டு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு சிறந்த திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அதற்கு முன்பாக உதவி கோரிக்கையை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நிறைய பேர் அவங்களுக்காக உதவிகளை கொடுத்துட்ருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் தான் முதல்ல சொல்லணும். இதற்கு ஒரு வார்த்தையில் நன்றி அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் உங்களோட உதவியை கொடுத்துட்ருக்கீங்க. உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுக்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. நல்ல மனசு இருந்தது அப்படின்னா, சின்ன ஒரு தொகையாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு உதவி தான். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அவங்களுக்கு போதிய தொகை வரலை. போதிய தொகை வர்ற வரைக்கும் நம்ம இதை சேனலில் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். எவ்வளோ சீக்கிரம் வருதோ அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ சீக்கிரம் மருத்துவ உதவியை நம்ம தொடங்கிடலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது என்ன பிரச்சனை, ஏன் நம்ம இதை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மையாக ஒருத்தவங்களுக்கு மருத்துவ உதவி தேவையாக இருக்குது. அவங்களுக்காக தான் நம்ம இந்த விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பக்கம் உதவிகள் கேட்டு கிடைக்கல. நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நான் வாக்குறுதி கொடுத்து அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு அடுத்தது உங்ககிட்ட தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் என்னை கைவிடலை, உதவியை கொடுத்துட்ருக்கீங்க. மேலும் இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா வெகு விரைவாக அந்த நபரை நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே இருந்து ஒரு பணத்துக்காக ஒரு உயிர் பலியாகுது அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கவே முடியாது. பணம் என்பது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் உயிர் என்பது அப்படி இல்லை இல்லையா? அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் கொடுங்க. இதில் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு செல்வத்தால் ஒரு உதவியை கொடுக்குறீங்கன்னா அந்த நிமிஷம் உங்கள் மனசில் உங்களோட ஹாஜத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா, இதுக்காக நான் கொடுக்குறேன் அல்லா, என்னோட இந்த கஷ்டத்தை லேசாக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன், என்னோட இந்த கடனை லேசாக்கிறதுக்காக நான் இதை கொடுக்குறேன், என்னுடைய கடனை லேசாக்கு, என்னுடைய நோய் ஷிஃபாவாகணுங்கிறதுக்காக நான் இந்த உதவியை கொடுக்குறேன், எனக்கு ஷிஃபாவாக்கு, அல்லது என்னுடைய இந்த ஹாஜத், என்னுடைய இந்த விஷயம், என்னுடைய இந்த சந்தோஷமான விஷயம் தடைப்பட்டுருக்கு, உடனே எனக்கு நடக்கணும். இந்த மாதிரி உங்களோட ஆசைகளை நீங்கள் மற்றவங்களுக்காக இந்த மாதிரி பண உதவி செய்யும் போது நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படியே கபுலாகும். கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹாஜத்துக்களை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு உடனடியாக பலனும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது, உதவி செய்கிறது அப்படிங்கிறது மறுமையில் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லை, இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக 2 விதமாக நீங்கள் இதன் மூலம் சம்பாதிச்சுக்க முடியும். எனவே முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய உதவிகளை கொடுங்க. இன்னும் உதவிகள் செய்யாதவங்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. முடியாதவங்க கண்டிப்பாக துவா செய்யுங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவி உடனடியாக கிடைக்கணும்னு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு மருத்துவ வசதிகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது வரைக்கும் நான் இந்த விஷயங்களை நான் சொல்வேன். இந்த ஒரு மார்க்க விஷயத்துக்குள்ள நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு யாருமே சங்கடப்படாதீங்க. நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு, என்னோட மக்கள் இருக்காங்க, ஈமான்தாரியான மக்கள் கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா? முதல் நம்பர் 9360, அந்த நம்பருக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்களுக்கு அது போகலை அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு செலுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா பேங்க்கில் சில பிரச்சனைகள் வரும், தடுத்து வச்சுருவாங்க, யாருமே பணம் செலுத்த முடியாதபடி. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே இருக்கிற இன்னொரு நம்பருக்கு உங்களோட பணத்தை நீங்கள் செலுத்தலாம். கண்டிப்பாக உங்களோட துவாவையும் அடுத்து நீங்கள் கேட்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரஹ்மத்தான உதவியை உடனடியாக இறக்கக்கூடிய ஒரு உன்னதமான வார்த்தையை தான் நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். அதை இன்னைக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் இரவில் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். ஏன்னா இந்த வார்த்தையை ஓதி நம்மள பலரும் பலனடைஞ்சிருக்கோம். லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்த வார்த்தை இந்த திக்ரில் இருக்குது.
இன்றைய தினம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த திக்ரை 70 முறை ஓதிட்டு உங்களோட தேவையை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெருநாள் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த பெரிய ஹாஜத்தை எனக்கு நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ் அப்படின்னு ஓதுங்க. இதை தொடர்ந்து 10 நாளும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த 10 நாள் என்பது மிகச்சிறந்த நாள். இந்த 10 நாளில் ஒரு சின்ன அமலை நீங்கள் தொடர்படியாக செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு அமல். அதனால இந்த 10 நாளும் இரவு தூங்கும் போது இந்த திக்ரை ஓதுங்க. அது என்ன திக்ரு? ஃப இலல்லாஹில் முஸ்தகா வல்லாஹுல் முஸ்தானு. நமது முறையீடும் உதவி தேடலும் அல்லாஹ்விடமே. இந்த அல்லாஹு அல் முஸ்தானு, வல்லாஹுல் முஸ்தானு, இது எல்லாமே நம்மள நிறைய பேர் ஓதி பலனடைஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னாலே உடனடியாக உதவி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த திக்கரை 70 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உதவிகள் ஓடோடி வரும். இன்னும் ஒரு துவாவையும் கேளுங்க. யாரெல்லாம் ஹலாலான ஒரு தேவைக்காக அவசரத்துக்காக அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்காகவும் அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படிங்கிற துவாவையும் கேளுங்க. உங்களுடைய துவா வெகு விரைவாக கபுலாகும். இந்த திக்ரை பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் 70 முறை ஓதுங்க. உங்களுக்கு மரணம் ஆகிடும். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு இரவும் இதை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை அழைக்கிறோமோ அதன்படி மறுநாள் நமக்கு நிகழும். மறுநாள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு முறையிட அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய உதவியை கேட்கக்கூடிய இந்த அற்புதமான திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் அல்லது சிறந்த சலவாத்துக்கள் வேணும் அல்லது துவா கேட்கக்கூடிய முறை வேணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். எனவே இந்த கிதாப் வேணுங்கிறவங்க யோசிக்காதீங்க, உடனடியாக ஆர்டர் போட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.